அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒய் சந்தோஷ் ராஜா. உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி 2025 வருஷம், அதாவது போன வருஷம் விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ரீமதி ஒய் தேன்மொழி அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டை வந்து அறிவித்தாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி காலேஜில் ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் போகிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி. அதாவது ஃபிசியோதெரப்பி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும், ஃபிசியோதெரப்பியை வந்து ஆர்வமாக படிக்கணும், அது மேலே ஒரு பற்று வரணும் அப்படின்ற மோட்டிவேஷனுக்கோசரம் நம்ம அந்த அவார்டு வந்து அறிவிச்சிருக்கோம். அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து யார் அதிக மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு, அதாவது மொத்த சற்றேறக்குறைய தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஃபிசியோதெரப்பி காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காலேஜிலிருந்து ஒரு டாப்பரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க காலேஜ். ஏன்னா இது த்ரூ காலேஜ் மூலிமா தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து 4 பாடம் இருக்கும். அனாட்டமி, ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் பேசிக் ஃபிசிக்ஸ், சைக்காலஜி, சோசியாலஜி 2 சேர்த்து ஒரு பேப்பர். மொத்தம் இப்போ கரண்ட்டு சிலபஸில் 700 மார்க்கு. இந்த 700 மார்க்குக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். காலேஜுக்கு ஒரு டாப்பர் இருப்பாங்க. இருக்கிறதுலே அதிக மார்க் யாரோ அவங்க தான் காலேஜ் மூலிமா இந்த ஸ்ரீமதி ஒய் தேன்மொழி அவார்டை வந்து கிளைம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதன்படி இப்போ 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு ரிசல்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ அவங்க செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் நிறையா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, பாண்டிச்சேரிஸ் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எல்லாமே பொருந்தும். இந்த 2 பகுதி மட்டும்தான். இதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 14ஆம் தேதி 2026 வரைக்கும், அந்த நள்ளிரவு வரைக்கும் நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து ரிசீவ் பண்ணுவோம், ஆன்லைனில் ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஃபிசியோதெரப்பி காலேஜுக்கு மெயில் அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ரீமதி ஒய் தென்மொழி அவார்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கிளைம் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ப்ளஸ் ஃபிசியோ ரிலேட்டடான வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து நம்ம அது வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஒரு அவார்டை இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மொத்த அப்ளிகேஷன்லேயும் யார் அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ரீமதி ஒய் தேன்மொழி அவார்டும் 2000 ரூபா கேஷ் ப்ரைஸும், அவார்டு அண்ட் ரிவார்டு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இது மேபி வந்து அந்த தொகை வந்து கம்மியாக இருக்கலாம். காரணம் என்னென்னா, நம்ம விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து அமௌண்ட் எதுவும் வாங்குறதில்ல. இப்போ நம்ம நிர்வாகிகள் அவங்களோட சொந்த உழைப்பில் அவங்களோட வருமானத்தில் கொடுக்குற நிதியை வச்சு தான் இந்த அறக்கட்டளையை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா 2025 பிப்ரவரியில் வந்து வெண்ணந்தூரில் மினி மாரத்தான் நடத்தணும். அதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 250 வச்சுருந்தோம். சரிங்களா? அந்த என்ட்ரி ஃபீ 250மே கூட அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸோட அமௌண்ட்டை கேன்சர் ஸ்க்ரீனிங், அதாவது புற்றுநோய் கண்டறியும் ஆய்வுக்கு நம்ம அதை ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் பண்ணிட்டோம். பொதுவாக சொல்லணுன்னா, அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரும், செர்விக் கேன்சர்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது, அது பேர் பேப்சிமியர். அந்த பேப்சிமியரோட கிட்டு 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அந்த அமௌண்ட் டொனேட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம அறக்கட்டளையோட நிர்வாகிகள், நண்பர்கள், உறவினர்களோட உதவி மூலிமா நம்ம வந்து அந்த வெண்ணந்தூரில் வந்து மினி மாரத்தான் நடத்தணும். சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம இப்போ அது கொடுக்குற அமௌண்ட் கம்மியாக இருக்கலாமே தவிர, யோசிச்சு பாருங்கள், மொத்த தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியிலையும் ஒரு மாணவன் இல்லைன்னா மாணவி, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அது பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும். இப்போ வந்து எல்லோரும் நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்கோன்னு எல்லோரும் நமக்கு அப்ரிஷியேட் பண்ணால் அந்த மனசு சந்தோஷப்படும் இல்லைங்களா? அதே பார்க்குறப்ப அந்த சக மாணவ மாணவிகளுக்கும் அடுத்த வருஷம் நம்ம வாங்கணும், அந்த மாதிரியான ஐடியா வரும். சரிங்களா? வரக்கூடிய காலங்களில்
இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இயருக்கு வெறும் 2000 மட்டும்தான் தரோம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயருக்கும் கொடுக்கலாம், தேர்ட் இயர் கொடுக்கலாம், ஃபைனல் இயர் கொடுக்கலாம், இன்டர்ன்ஷிப்பில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த ஊக்கத்தொகைகளோட மதிப்புகளை அதிகப்படுத்தலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். போன வருஷம் ஒரு மாணவி வந்து, அதாவது 2023 கல்வியாண்டை சேர்ந்த ஒரு மாணவி, அவங்க வந்து ஸ்ரீமதி ஒய் தென்மொழி அவார்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து 2வது அவார்டு. 2024 பேட்சை சேர்ந்த ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள். ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் நாமினேட் பண்ண முடியும். அது த்ரூ காலேஜில் தான் அவங்க பண்ணணும். சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா பியூர்லி நம்ம ஃபிசியோதெரப்பி மாணவ மாணவிகள் தங்களுடைய ஃபிசியோதெரப்பி கல்வியை ஆர்வத்தோடவும் ரொம்ப ஆத்மார்த்தமாக நல்லா புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலையும், எதிர்காலத்தில் அவங்க ஒரு நல்ல சிறந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவராக இந்த சமூகத்துக்கு நல்லா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து இந்த ஒரு அவார்டை வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணது போன வருஷம். ஸோ நல்லபடியாக ஒரு டைம் வாங்கிட்டாங்க, இப்போ 2வது டைம். ஸோ வருஷம் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட முடிவாக இருக்குது. அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து கல்லூரி நிர்வாகம், கல்லூரி முதல்வர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாணவர்களோட உழைப்பு உண்டு. அப்படின்னாலும் கூட அவர்களுடைய பெற்றோர்கள், கல்லூரி இருந்தால் தான் படிக்கவே முடியும். அப்போ கல்லூரி நிர்வாகம், ஆசிரியர் பெருமக்கள் இருந்தால் தான் நம்ம வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்க படிக்கிறது. அதே மாதிரி இந்த டீச்சர் டீமை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பிரின்சிபல் சார், பிரின்சிபல் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சிறந்த ஃபிசியோதெரப்பி மாணவ மாணவிகள் படித்து ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டராக வராங்கன்னா அவங்களோட பின்புலத்தில் பிஹைண்ட் எண்ணில் அடங்காத நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்க பெற்றோர்களாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், உறவினர்களாகட்டும், கல்லூரி நிர்வாகமாகட்டும், முதல்வர்களாகட்டும், பேராசிரியர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், எத்தனையோ பேர் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அதனால் இந்த அவார்டு வந்து அந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு பையன்தான் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம எடுக்காமல், இதே மாதிரி நம்மளும் வாங்கலாம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். ஸோ அத்தனை ஃபிசியோதெரப்பி மாணவ மாணவிகளுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஃபஸ்ட் இயர் நல்லபடியாக படித்து செகண்ட் இயர் வந்துட்டீங்க, இன்னும் நல்லா நீங்கள் படிக்கணும், ஆர்வத்தோடு படிக்கணும். மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப மருத்துவத்துறை சார்ந்த நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? யாரை பற்றி படிக்கிறோம்? நம்மளை பற்றி படிக்கிறோம், மனித உடல்களை பற்றி படிக்கிறோம், மனித உடற்செயல்களை பற்றி படிக்கிறோம், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவு வியாதிகளை பற்றி படிக்கிறோம். அது எப்படி ஃபிசியோதெரப்பி சிகிச்சை மூலிமா சரி பண்ணுறதுன்னு படிக்கிறோம். அப்போ இவ்வளோ ஆத்மார்த்தமாக படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பிகினிங்கிலிருந்தே உங்களுக்கு வந்து இது நம்ம துறை, நம்ம நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. 12வதுக்கு அப்புறம் இந்த கல்வியை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ நம்ம ஃபீல்டு ஃபிசியோதெரப்பி ஃபீல்டு. ஃபிசியோதெரப்பி ஃபீல்டுனால நீ ஷைன் ஆகணும், உன்னால் ஃபிசியோதெரப்பி ஃபீல்டும் ஷைன் ஆகணும். இது வந்து உன்னுக்கு முன்னாடி படித்த ஒரு ஃபிசியோதெரப்பி தான் நான் வந்து உங்களை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ.